என்டிபிசி இந்த கம்பெனியை பற்றி தான் இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். போத் அதாவது ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் வியூ. அது இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அந்த ஸ்டாக்கை வாங்கலாமா, வாங்கினா என்ன ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பரர். நேஷனல் தெர்மல் பவர் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் ஜென்ரேஷனில் தான் இங்கே வந்து மெயின் கான்சன்ட்ரேஷன் அப்படின்ட்டு இருக்காங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா தெர்மல் பவர் கார்பரேஷன் அண்ட் தெர்மல் பவர் ஜென்ரேஷன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கோல் மைனிங், இது எல்லாமே இவங்களோட மெயின் டார்கெட்டாக இருந்துட்டு இருக்குது. இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோடது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ரீன் பவர் ஜென்ரேஷன்லையும் இவங்களோட கான்சன்ட்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருந்துட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட்டில் அனௌன்ஸ்மெண்ட்டில் இவங்களோட தெர்மல் பவர் ஜென்ரேஷன் அப்படின்றத எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கம்பெனிக்கு ஒரு முக்கியமான ஃபண்ட் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணியிருக்காங்க. அதை பொறுத்து இந்த ஸ்டாக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டாக் ஆல்ரெடியே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ரோ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக்காக தான் இருந்துட்டு வருது. ஆல்ரெடி இதோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்தில் வந்துட்டு 95% ரிட்டர்ன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. அண்ட் இனியும் இந்த ஸ்டாக்கை வாங்குறதன் மூலயமா ரிட்டர்ன் கிடைக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு க்ரோத் கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ். அதாவது இதோட பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ராஃபிட் அப்படிங்கிறது எக்ஸலண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸாக. அது இல்லாமல் உங்களோட சேல்ஸ் அண்ட் இவங்களோட எக்ஸ்பெண்டிச்சர் அப்படிங்கிறது ஒரு நல்லாவே கண்ட்ரோலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியறது. இவங்களோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோத் கேட்டகரி பிஸ்னஸ் ஆகும். அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஇ ரேஷியோ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18 பிஇ ரேஷியோவில் இருக்கிறது ரொம்ப சீப்பான ப்ரைஸில் நமக்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்போ நம்ம இந்த கம்பெனியை வாங்கி ஹோல்ட் பண்ணோம்னா மினிமம் 35 பிஇ ரேஷியோ அப்படிங்கிறது நம்ம டார்கெட் அப்படிங்கிறது பண்ணலாம். அதுக்கு மேலேயே போகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. வித்தின் இயர் பீரியட் இந்த ஷேர் ப்ரைஸ் என்ன ஆகிடலாம்னா டபுள் த ப்ரைஸ் அப்படிங்கிறது கொடுக்கலாம். நம்ம பெரிய டார்கெட் அப்படிங்கிறது வைக்க வேண்டாம். மினிமமாக உங்களுக்கு வந்துட்டு 35% ரிட்டர்ன் கிடைச்சதுனாலே போதும். நமக்கு என்ன ஆகிடும் அப்படின்னா நம்மளோட crorepati பிளான்குள்ளார இந்த ஸ்டாக் வந்துடும். ஸோ அப்படின்ற பட்சத்தில் இந்த கம்பெனி நம்ம வாங்குறது சரியான ப்ரைஸா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டெக்னிக்கலி இதோட ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட்டில் அழகாக மூவ் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு அப் ட்ரெண்டில் கிளியராகவே இருந்துட்டு வராங்க. அண்ட் இப்போ வாங்குறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹையர் ப்ரைஸாக இருக்குது. கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுற பட்சத்தில் இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 368 75 இந்த ரேஞ்சில் நமக்கு ஒரு ப்ரைஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். கொஞ்சம் பொசிஷனலாக வாங்கி வச்சுட்டும் போது நமக்கு ஒரு நல்ல டார்கெட் அப்படிங்கிறது ரீச் ஆகும். ஸோ இது நம்ம வாங்கக்கூடியது. இந்த மாதிரி ஸ்டாக்ஸில் நம்ம எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நம்ம ட்ரேடிங்கில் வந்துட்டு 3 விதமான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது இருக்குது. ஃபண்டமெண்டலி லாங் டேர்ம் அதை தான் நம்ம பார்த்துட்டு வரோம். டெக்னிக்கலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டில் ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம பண்ணுறது. அதே மாதிரி ஆப்ஷன் செல்லிங் அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட். டுடே ஐம் கோயிங் டு இன்வெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 lakh rupees இன்வெஸ்ட் பண்ணுறதா இந்த கம்பெனியில் வச்சுக்கலாம். 35% CAGR அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 crore பில்ட் ஆகிடும் ஆஃப்டர் 10th year. ஸோ இந்த பேசிஸில் தான் நம்ம இந்த கம்பெனியை கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். மினிமம் 1% எனக்கு அந்த கம்பெனி வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் எனக்கு கொடுத்தாலே எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1 lakh rupees எனக்கு டிவிடெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சிடுது per annum. அப்போ இந்த கம்பெனியோட டிவிடெண்ட் ஈல்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதோட கம்பெனியோட ஈல்டு அப்படிங்கிறது 1.87%. அதாவது உங்ககிட்ட 1 crore இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட எவ்வளோ இருக்கும், 2 lakh rupees எனக்கு டிவிடெண்ட்டாக எனக்கு கிடச்சிட்டு வரும் இயர் ஆன் இயர் பேசிஸில். ஸோ இப்போ இல்லை, பட் ஆஃப்டர் 10th year இதை நம்ம பில்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற அந்த பேசிக் அந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துகிட்டு நம்ம இதை பிளான் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டாக் அந்த வகையில் ஒரு முக்கியமான ஸ்டாக்காக இருக்குது. மீண்டும் அனதர் வீடியோவில் அனதர் ஸ்டாக்கோடு நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ வெரி மச்.